கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். டிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955511814. நியூஸ் கேஃபே நேயர்களுக்கு வணக்கம். ரொம்ப நாள் கழித்து சந்திக்கிறோம். இந்த சீரீஸாக கண்டக்ட் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இதில் என்ன அப்படின்னாக்கா, மார்க்கெட் இங்கேருந்து எப்படி போகும், எவ்வளோ தூரம் போகும், கீழே சப்போர்ட் என்ன, ரெசிஸ்டன்சஸ் என்ன, பேங்க் நிஃப்டியோட பொசிஷன் எப்படி இருக்குது, கோல்டு எப்படி இருக்குது, சில்வரோட வியூஸ் எப்படி இருக்குது, இது மாதிரி ஹோலிஸ்டிக்காக உங்களோட ட்ரேடிங் டிசிஷன் எடுக்கிறதுக்கு இது சப்போர்ட் பண்ணுற மாதிரி இந்த சீரீஸ் கண்டக்ட் பண்ணலாம். வாரத்துக்கு ஒரு வாட்டியோ 2 வாட்டியோ ஒரு 10 to 15 minutes ஒரு டிட்பிட்ஸ் கொடுக்கலாம். இன்று ஒரு தகவல் மாதிரி நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு ஒரு டூல் ஒன்று கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானு. ஸோ நீங்கள் லைக் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இப்போது நிஃப்டி கிட்டத்தட்ட டோஜி மாதிரி க்ளோஸ் ஆகிருக்கு. நேத்திக்கும் இன்றைக்கும் 3 பாயிண்ட் வித்தியாசம் அப்படின்னு வச்சுங்களேன். ஸோ இதை மாதிரி டோஜி இன்டிசைசிவ் கேண்டில் எப்போல்லாம் ஃபார்ம் ஆகுதோ அந்த இடத்துல இருந்தால் நிஃப்டி ஒரு 1000லேருந்து 1500 பாயிண்ட் மூவ் ஆகிருக்கு. நான் ஒரு 8613 நான் சொல்கிறது ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த 8613 நம்பர்கிட்ட நிஃப்டி கிட்டத்தட்ட 0 டாலரன்ஸ். ப்ரீவியஸ் க்ளோஸ் 8613, இன்னொரு க்ளோஸ் 8613. இது மாதிரி நடந்திருக்கும். நிஃப்டியோட என்டையர் ஹிஸ்ட்ரியிலேயே ஒரு 10 வாட்டி 12 வாட்டி தான் இது மாதிரி நடந்திருக்கும் அப்படின்னு வச்சுங்களேன். அப்போ சொல்கிறப்பேன் நிஃப்டி அட்லீஸ்ட் ஒரு 1000 பாயிண்ட் இங்கேருந்து மூவ்மெண்ட் கொடுப்பான் அப்படின்னு சொல்கிறப்பேன். அந்த 8613லேருந்து 6825 வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் திரும்பிடும். ஆல்மோஸ்ட் 1700 பாயிண்ட்டு கீழே விழுந்துட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் ரெக்கவர் ஆச்சு. ஸோ அதை மாதிரி இப்போ டோஜி கேண்டில் கொடுத்துருக்கு நிஃப்டி. ஸோ இந்த இடத்துலையும் ஒரு பெரிய மூவ்மெண்ட் இருக்குது. அடுத்த இம்மீடியட் சப்போர்ட் 25061, 24838. அதை உடச்சாக்கா 24000 ரீசன்ட் ஸ்விங்லோ 24587 நினைக்கிறேன். இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மூச்சு விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த நெக்ஸ்ட்டு 2 to 3 days ரொம்ப கிரிட்டிக்கல். மேலே போச்சு அப்படின்னாக்கா 26227 ரீசன்ட் ஸ்விங் ஹை. இதை உடைச்சா 27225. இந்த நம்பர் என்ன அப்படின்னாக்கா ஒரு ஸ்கொயர் நம்பர். மார்க்கெட் 144 × 144 20736 அப்படின்னு நம்பர் தாண்டிச்சு. 144 ஒரு ஃபிபனாச்சி நம்பர், 89 ஒரு ஃபிபனாச்சி நம்பர். 89 × 89 7921. ஓகே, அதை தாண்டினோடனே அடுத்த லாஜிக்கல் நம்பர் 144 × 144 20736. இதை தாண்டினோடனே சொல்கிறப்பேன். இதுக்கப்புறமா இந்த 144க்கு மேலே 1 1 2 3 5 8 13 21 இந்த நம்பரில் ஆட் பண்ணிங்க. ஸோ 144க்கு மேலே 21 ஆட் பண்ணிங்கன்னா 165ன்றது நெக்ஸ்ட் லாஜிக்கல் நம்பர், ஃபிபனாச்சி நம்பர். ஸோ 165 × 165 27225க்கு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருப்பேன். அந்த இடத்துல போய் ஒரு மூச்சு வாங்கிட்டு அதுக்கப்புறம் 178 × 178 போகிறதா, திருப்பி கீழே மேலே போகிறதா அப்படின்னு சொல்லிட்டு நிஃப்டி வில் டிசைட். திஸ் இஸ் தி ஹோலிஸ்டிக் பிக்சர் ஃபார் நிஃப்டி. அடுத்து சென்செக்ஸுக்கு க்யூப் நம்பர். ஓகே, இந்த க்யூப் நம்பர் எங்கே வருது அப்படின்னாக்கா உங்களுக்கு 44 × 44 × 44 போட்டாக்கா 85184. இதை தாண்டினாக்கா அடுத்த இம்மீடியட் நம்பர் 45 × 45 × 45 91125 இம்மீடியட்டாக தெரியுறான். ஆக்சுவலாக இந்த 85124க்கு மேலே ஆல் டைம் ஹை இருக்குது. மந்த்லி க்ளோஸ் இந்த 85124க்கு மேலே இருந்தது அப்படின்னாக்கா மோஸ்ட் ப்ராபப்ளி 91125 அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும். அந்த 45 தாண்டிச்சாக்கா 46 × 46 46 97336 போகிறதுக்கே வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ இந்த நம்பர்ஸ்லாம் நோட் பண்ணி வச்சிங்க. நம்பர்ஸ் ஆர் கீ. இது பேஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே, மக்கள்லாம் பெரிய ஆட்கள்லாம் என்ன பண்ணுவாங்கனாக்கா இந்த சின்ன சின்ன ஃபேக்டோரியல் ரிட்டர்ன் சொல்லுவாங்க இல்லையா, இந்த சின்ன இன்க்ரீஸு ஒரு பெரிய புஷ் கொடுக்கும். ஸோ நீங்கள் இந்த க்யூப் போனீங்க, ஸ்கொயர் போனீங்க அப்படின்னாக்கா உங்களோட அடுத்த பெரிய டார்கெட் தெரிஞ்சிடும். நீங்கள் இன்ட்ராடே ட்ரேட் பண்ணும்போது கூட நீங்கள் இந்த நம்பர்ஸ்லாம் ஞாபகம் வச்சுன்னு ட்ரேட் பண்ணலாம். 42.1 × 42.1 × 42.1 சப்போர்ட் அந்த இடத்துல எடுத்துருப்போம். ஓகே, அந்த 0.1% வித்தியாசம் உங்களுக்கு இன்ட்ராடேயில் 100% ரிட்டர்ன் கொடுக்கும், 200% ரிட்டர்ன் கொடுக்கும். சின்ன
0.1% டிஃப்ரென்ஸ். அது எஸ்பெஷலி எக்ஸ்பைரி டே பக்கத்தில் இது மாதிரி ஒரு கீ சப்போர்ட்டில் உங்களுக்கு என்ட்ரி கிடச்சிது அப்படின்னாக்கா ஹீரோயா ஜீரோயே நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம். இன்று ஒரு தகவல், இதை ஞாபகம் வச்சுங்க. ஓகே, இதுக்கு அடுத்தது கோல்டு. கோல்டு இப்போ ரொம்ப கிரிட்டிக்கல் லெவலில் இருக்கான். நான் வந்து XAU USD பர் அவுன்ஸ் 4242, 4242 ஒரு ஃபேன்சி நம்பர். இந்த நம்பர்கிட்ட இப்போ ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கான். இந்த நம்பரை கிராக் பண்ணாத வரைக்கும் இம்மீடியட்டாக ஃபால் 4061.40 அப்படின்னு நம்பர் தெரியுது. 4060 ஒரு கீ லெவல், மல்டி இயர் ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் லெவல். ஸோ இந்த மாதத்துக்குள்ளே 4242, 42 அப்படின்ற நம்பரை தாண்டலை அப்படின்னாக்கா மோஸ்ட் ப்ராபப்ளி XAU USD 4061.40 அந்த நம்பருக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கிட்ட போகும்போது சின்ன ரிஸ்க்கு, புட்டு வாங்குறதோ இல்லாட்டி தங்கத்தை சேல் பண்ணுறதோ பண்ணலாம். ஓகே, கோல்டு இந்த 4242 அடுத்த வாரம், ஓகே, 17th நவம்பர் ஆர் 16th நவம்பர் மண்டே அன்னைக்கு தாண்டிடுச்சு அப்படின்னாக்கா 4242 தாண்டிட்டாக்கா அடுத்த இம்மீடியட் டார்கெட்டு ஆல் டைம் ஹை 4381. ஆனால் 4429 மேலே க்ளோஸ் பண்ணால் தான் இனிமேல்ட்டு கோல்டு புல்லிஷ். ஓகே, இப்போ 4381 அடித்தா கூட இந்த 4429 தாண்டலை அப்படின்னாக்கா ஐ எக்ஸ்பெக்ட் 10 to 15 to 20% கரெக்ஷன் ஃப்ரம் 4381 ஆல் டைம் ஹை. 4429 அப்படின்ற நம்பருக்கு மேலே வீக்லி க்ளோஸ், மந்த்லி க்ளோஸ் கொடுத்தா தான் இனிமேல்ட்டு கோல்டு சூப்பர் புல்லிஷ். ஸோ லாஸ்ட் இன்டர்வியூவில் சொல்லியிருப்பேன், சில்வர் வந்து கோல்டோட நல்ல புல்லிஷாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நான் இது சொல்லும்போது கிட்டத்தட்ட $32 கிட்ட இருந்திருக்கும். அப்பயே நான் அடுத்த டார்கெட் 41.10 இதை தாண்டிடுச்சு அப்படின்னாக்கா அடுத்த இம்மீடியட் டார்கெட் 51 சொல்லியிருப்பேன். இப்போ 54 கிட்ட வந்துச்சு சில்வர். சில்வர் வந்து ருப்பி பேரிட்டி படி ஆல் டைம் ஹையில் இருக்குது. டாலர் டு ருப்பி பேரிட்டியில் இன்னொரு 40%லேருந்து 50%, 100% போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுனா டாலர் டு ருப்பி பேரிட்டி அப்படின்னாக்கா சரி, ஒரு 2008 $51 அடிச்சது சில்வர். அப்போ வந்து ருப்பி பர் டாலர் 40 ரூபா ஒரு டாலருக்கு இருந்தது. ஸோ அப்போ ஆல் டைம் ஹை அடிச்சது. ஓகே, இப்போது ருப்பி 89 பர் டாலர் இல்லையா? ஸோ அந்த $49 ரூபா பர் டாலர் மேலே போகிறதுக்கு ஸ்கோப் இருக்குது. இன்னொரு 100% மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் சில்வர் பீஸ் நீங்கள் அக்வயர் பண்ணிகிட்டே இருக்கலாம். இறங்கினாலும் வாங்கலாம், ஏறினாலும் வாங்கலாம். சில்வர் வந்து இன்னொரு 100% வரைக்கும் ரிட்டர்ன் தரத்துக்கு வாங்கியிருக்கு. எனி டிப் யூ கேன் பை சில்வர். கோல்டோட சில்வரில் ஐம் சூப்பர் புல்லிஷ். இது வந்து ருப்பி டாலர் பேரிட்டி புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ யூ கேன் ஸ்டார்ட் அக்குமுலேட்டிங் சில்வர் பீஸ். ஓகே, இன்று ஒரு தகவல், இந்த போலிங்கர் பேண்டை பற்றி ஒரு சொல்லிடுறேன். ரூல் படி ட்ரேட் பண்ணணும். இதை வந்து நீங்கள் அல்கோ கூட பண்ணலாம், மேபி சாட் ஜிபிடி யூஸ் பண்ணி கூட பண்ணலாம். ஓகே, இந்த கண்டிஷன் என்னன்னாக்கா டிஆர் கிரேட்டர் தென் ஏடிஆர். இந்த ரூலுக்கு பேர் 3/4 ஆர் இதுக்கு இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணி 6/7 அப்படின்னு சொல்லிட்டு கூட இந்த ரூலை வச்சுக்கலாம். 3/4 ரூல் என்ன அப்படின்னாக்கா ப்ரைஸ் எபோவ் அப்பர் போலிங்கர் பேண்ட். ஃபஸ்ட்டு ரூலு ட்ரூ ரேஞ்ச் கிரேட்டர் தேன் ஆவரேஜ் ட்ரூ ரேஞ்ச். இதான் ஃபஸ்ட்டு கண்டிஷன். ஓகே, செகண்ட் கண்டிஷன் அப்பர் போலிங் பேண்ட் கோஸ் அப். தேர்ட் கண்டிஷன் மிடில் போலிங் பேண்ட் கோஸ் அப். ஃபோர்த்து கண்டிஷன் லோயர் போலிங் பேண்ட் கம்ஸ் டவுன். இதுக்கு பேர் பிரேக் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு பேர். இதை நீங்கள் சாட் ஜிபிடியில் கோட் பண்ணலாம். டிஆர் கிரேட்டர் தென் ஏடிஆர், அப்பர் போலிங் கோஸ் அப், மிடில் போலிங் கோஸ் அப், லோயர் போலிங் கம்ஸ் டவுன். டார்கெட் 1.5 ஏடிஆர். இதை கொடுத்தீங்க அப்படின்னாக்கா ரிசல்ட் எடுத்து பேக் டெஸ்ட் ரிசல்ட் பாருங்கள், அமேசிங்காக கிடைக்கும். இதை மாதிரி ரூல் பேஸ்ட் ட்ரிகர்ஸ் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அல்கோ எப்படி பண்ணுறது, இதையும் வந்து ஒரு வாரமும் சின்ன சின்ன டிட்பிட்ஸ் தரேன். இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கனாலே ஜெயிக்கிறதுக்கு சான்ஸி. தேங்க்யூ, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.